திருவலஞ்சுழியைத் தொடர்ந்து திருப்பழையாறை. தாராசுரத்திலிருந்து 1½ கல் தொலைவில் இத்தலம் உள்ளது. கும்பகோணத்திற்கு அண்மையில் உள்ள பட்டீச்சுரத்திலிருந்து வடதளி பம்பை படை என்ற ஊரின் வழியாய்ச் சென்றால் 1 கல் தொலைவில் பழையாறை கீழ்த்தழியை அடையலாம். திருநாவுக்கரசர் இத்தலத்தை பாடியிருக்கின்றார். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திருப்பழையாறை. திருப்புகழ் 877. தோடுற்று காதளவோடிய வேலுக்கு தான் நிகராயெழு சூதத்தில் காமனின் ராஜத விழியாலே சோடுற்ற தாமரை மாமுகை போல கற்பூரமளாவிய தோல் முத்து கோடென வீரிய முலைமானார் கூடச் சிக்காய் அவர் ஊழியமே பற்றி காதலினோடிய கூளச் சித்தாளனை மூலனை வினையேனை கோபித்து தாய் என நீ ஒரு போதத்தை பேசவதால் அருள் கோடித்து தான் அடியேன் அடி பெறவேணும் வேடிக்கைக்கார உதார குணா பத்மத்தார் அணி காரண வீர சுத்தா மகுடா சமர் அடு தீரா வேலை கட்டாணி மகாரத சூரர்க்கு சூரனை வேல்விடு வேழத்தில் சீர் அருளூரிய இளையோனே ஆடத்தக்கார் உமை பாதியர் வேத பொற்கோவண ஆடையர் ஆலித்து தான் அருள் ஊரிய முருகோனே ஆட பொற்கோபுரமேவிய ஆடி கொப்பா மதில் சூழ் பழையாறை பொற்கோயிலின் மேவிய பெருமாளே வினையேனை கோபித்து தாய் என நீ ஒரு போதத்தை பேசவதால் அருள் கோடித்து தான் அடியேன் அடி பெறவேணும் ஆடத்தக்கார் உமை பாதியர் வேத பொன் கோவண ஆடையர் ஆலித்து தான் அருள் ஊரிய முருகோனே பழையாறை பொற்கோயிலின் மேவிய பெருமாளே வேடிக்கையான விளையாடல்களை செய்பவனே கொடை குணம் உடையவனே தாமரை மலர் மாலை அணியும் காரணனே வீரமுடைய தூயமூர்த்தியே மகுடம் அணிந்தவனே போரில் வெல்லும் ஆற்றல் உடைய தீரனே வேலையில் சமர்த்தனே பெரும் தேர் வீரர்க்கெல்லாம் வீரனான சூரன் மீது வேலை செலுத்திய ஐராவதம் என்ற யானையின் மீது சீரான திருவருள் பொருந்திய இளைஞனே நடனமிடுவதில் வல்லவர் பார்வதிக்கு தம் உடலில் பாதியை தந்தவர் வேதத்தை அழகிய கோவண ஆடையாய் உடுத்தவர் கழித்து மகிழ்வு கொண்டு திருவருள் சுரந்த குழந்தையே ஆடக பொன்மயமான அழகிய கோபுரத்தை கொண்டதும் பொருந்திய பளிங்குக்கு ஒப்பான மதில் சூழ்ந்ததுமான பழையாறை என்ற தலத்தில் உள்ள அழகிய கோயிலில் வீற்றிருக்கின்ற பெருமாளே செவியில் அணிந்த தோட்டை சேர்ந்து அது காது வரையிலும் ஓடி வேலுக்கு நிகராகி உபாயத்தில் மன்மதனது ரஜோகுணம் அடங்கிய கண்கள் 2ஆய் பொருந்திய தாமரையின் அரும்பை போன்று பச்சை கற்பூரம் சேர்ந்த கலவையை அணிந்து தோலும் முத்து மாலையும் உடைய மலை போல் மேல் நோக்கி எழுந்த கொங்கையை உடைய மாதர் கூடுதற்கு எளிதில் அகப்படாதவர் தடை செய்பவர் இத்தகைய வேசையர்க்கு தொண்டு செய்து ஆசையுடன் காலத்தை கழிக்கும் குப்பை போன்று பயனில்லாத அறிவுடைய என்னை சிற்றறிவுடன் முயற்சிகள் செய்ய முயலும் என்னை வினை பயனுக்குரிய என்னை நீ சினந்து கண்டித்து தாய் போன்று ஒப்பற்ற ஞானத்தை உபதேசிக்க
அதனால் நின் திருவருளை புகழ்ந்து நின்னை துதித்து நின் திருவடியை அடைதல் வேண்டும். நின் திருவடியை அடைவதற்கு நின் திருவருளை தந்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு.